இன்றைக்கி வந்து பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு தேவையானது வந்து பட்டாணி வந்து ஒரு 100 எடுத்து அவிச்சு வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு ஒரு 4 எடுத்து அவிச்சு உரித்து வச்சுருக்கோம். இது வந்து பட்டாணி ரொம்ப குழைய வேக விடாமல் அரை வேக்காடாக வச்சுக்கணும். முக்கால் வேக்காடாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தக்காளி வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். இது தாளிக்கிறதுக்கு இந்த இது அதாவது சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை, இது வந்து ஸ்டார் பூ, ஏலக்காய் 1, பட்டை போடலை. அப்புறம் வந்து கடலை மாவு வந்து இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கிறது வந்து ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இது வந்து குழம்பு பொடி. இதுக்கு வந்து வத்தல், மல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, மிளகு கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து மேலே தூவுறதுக்கு மல்லி இலை. இப்போ இதை எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்ப்போம். வந்து இப்போ தாளிக்க போகிறோம். நம்ம எண்ணெய் வந்து ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி இதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு உண்டானதை போட போகிறோம். சட்டி நல்லா காஞ்ச உடனே ஒவ்வொன்றா போட போகிறோம். இலை, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். வந்து எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் போட்டது பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட போகிறோம். வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட போகிறோம். தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோங்க, கடலை மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இதை ஊற்றலாம். இப்போ இந்த பட்டாணியையும் போட போகிறோம். குழம்பு பொடி, தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். போட்டு உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கையும் முக்கால் வேக்காடாக வேக வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் ரொம்ப வெந்துருச்சுன்னா ஒரு விசில் வைக்கணும். இதில் வச்சு இறக்கும் போது குழஞ்சிரும். அதனால் முக்கால் வேக்காடை வச்சுட்டு நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா இதாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடணும். தேவையான உப்பு போட்டு நம்ம குக்கரில் ஒரு விசில் வர மாதிரி வச்சுட்டு இறக்கிடணும். பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.